ஸோ மிதுனம் ராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? தேவையில்லாத கெட்டது எல்லாமே விலகக்கூடும். எந்த பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், ஒரு கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து போதா அது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களோட எண்ணங்களை தெளிவாக வச்சுட்டு என்ன கேட்குறீங்களோ ஆள் மனசுலேருந்து கேட்டீங்க அப்படின்னா அள்ளி கொடுப்பார் சனி பகவான். நீங்கள் எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை விட்டு போயிடும். எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தியை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாத நிலைமை வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10ஆம் இடம் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து 8, 9 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இவங்களுக்கான பரிகாரம் என்னவாக இருக்கும்? தொழில் சார்ந்த விஷயங்கள், இந்த எதிரிகள் தொல்லை இதெல்லாம் விலகணும் அப்படின்னாலும். ஸோ மிதுனம் ராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம். பொதுவாக வந்து 3ஆம் பாவம்னாலே வந்து ஒரு தனித்துவமான ராசின்னு தான் சொல்லணும். ஏன்னா புதன் தான் அதிகம் புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க்கர். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பிடிக்கும், மூளை முதலீடுன்ற மாதிரியான ஆட்கள். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்ம சனியாக இருக்கார் ஆல்ரெடி. இப்போ இந்த வக்ரத்தில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன மாதிரி நிலைப்பாடுகள் கொடுப்பாங்க. சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்லா உழைக்க சொல்வார் இல்லையா? கஷ்டத்தை அலைச்சல் இல்லாமல் ஏதாவது வேலை இருந்தால் அவருக்கு அது பிடிக்காது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அவ்வளோக்களும் உன்னை நான் சூப்பராக வச்சுருப்பேன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன வேர்வை வெளியேறணும், கஷ்டப்படணும், உடம்ப வந்து அழுட்டாமல் உட்கார்றியா நான் பஞ்சாயத்துக்கு நோயை கொடுத்துருவேன் அப்படின்னக்கூடிய ஆள் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மூளை முதலீடு, மூளை மட்டும்தான் வேலை பார்த்துட்டே இருக்கும். உட்காந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க்காக பேச்சால வருமானம், வாக்கால வருமானம் அப்படின்றது மாதிரியும் தன்னோட மூளை ஐடியாலஜி மட்டும் கொடுப்பாங்க. ஒன்று நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறது, கன்சல்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனை மட்டுமே உட்காந்துருக்கக்கூடிய ஆள் யாருன்னா நம்ம மிதுன ராசியில் பிறந்தது. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8, 9க்கு அதிபனாக வரக்கூடிய ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய சனி பகவான் வர்றார். இப்போ இவங்களுக்கு வக்ரத்தில் போகும்போது என்னாகும், குருவினுடைய பார்வை படுறது வரைக்கும் பொதுவாக வந்து என்னென்னாங்க நம்மளோட ஆள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் தான் ஈடேறக்கூடிய ஒரு நிலை ஏற்பாடு தான் நமக்கு இந்த குருவினுடைய பார்வைப்படுறது, சனி வந்து சுபத்துவமாக பார்க்குறது. நம்மளோட எல்லா விஷயங்களுக்குமான நிலை என்ன அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள். அந்த எண்ணத்தை நம்ம என்ன மாதிரி பதிவு பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கீங்களா, ஸ்மார்ட் ஒர்க்காக தான் நான் செய்வேன், நீங்கள் அடம் பண்ணீங்க இல்லையா, உங்களை வச்சு செஞ்சாங்களா, இப்போ வக்ரத்தில் போகும்போது நீங்கள் என்ன வேணால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு வக்ரத்தில் போகும்போது பெருசாக அவங்கள பாடுபடுத்த மாட்டார். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை அலைச்சல் திருச்சலாக இருந்திருக்கும். இப்போ வந்து சனி வந்து மாற்றம் வந்தது இல்லையா, அப்போ இருந்து 1க்கு 2 வேலை. ஒரு வேலையை போனால் ஒரு வேலையை முடிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு வேலைக்காக போவாங்க, சரி அந்த வேலையை முடிக்கிறாங்களா, கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அதுக்கு அன்னைக்கு கரெக்டாக இவங்க போகிற நேரத்துக்கு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலான்னு போவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராஜெக்டாக போகிறாங்க வச்சுக்கோங்க, பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. சரி அந்த பேச்சுவார்த்தை போய் நடத்த போகலாம் அப்படின்னு போனால் மேனேஜர் வரல, அது கீழே இருக்க ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர்கிட்ட தான் பேசிட்டு வந்தேன். ஆனாலும் என்ன சொல்லிட்டார் மேனேஜர், இல்லை நான் அவரை பார்த்து முடிவு பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் நான் அவர்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நான் வாட்டி அலைஞ்சேன். எல்லா வேலையும் அலைச்சல். ஃபோனில் முடிக்கிற ஆள் நான் நேரில் போய் கூட எனக்கு வேலை முடியல அப்படிங்கிற நிலைமையில தான் இவங்களுக்கு இருந்திருக்கும் இந்த சனி பகவான். இப்போ வக்ரத்தில் போகும்போது, சார் என்ன சார் நான் வந்து உங்களை மீட் பண்ணேன், நீங்கள் வந்து சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை சார் நீங்கள் சொன்னால் ஓகே தான் சார் அப்படின்ற அளவுக்கு தானாக வந்து வாய்ப்பு வரும். அப்போ உட்காந்த இடத்துலேயே திருப்பி ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். எனக்கு என்னெல்லாம் சந்தோஷம். 8, 9க்கு அதிபன். அப்போ 9ஆம் இடம்ன்றது பாக்கியம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பாவுக்கு உங்களுக்குமான கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். அப்பா கூட வந்து ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான நிலை இல்லாமல் இருக்கலாம். இத்தனை நாள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா என் கூட பேசுகிறாங்க, எங்கள் அப்பானால எனக்கு அனுகூலம் உண்டு அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு இருக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள். அப்போ என்னோட பூர்வீக சொத்து இருக்குது, அது எங்கள் அப்பா எழுதி தரதில்லை, எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். இந்த டைமில் நான் சொத்தை எழுதி தரேன், பரவாயில்ல வாமா வாடா தம்பி உனக்கான சொத்தெல்லாம் எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இவங்க எதெல்லாம் வந்து ஆள் மனசுலேருந்து எனக்கு ஏக்கமாக இருக்குது, இந்த விஷயம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளாக ஜவ்வாக இழுத்துட்ருக்கேங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் இப்போ பஞ்சாயத்து போயின்னே இருக்குது, இன்ன வரைக்கும் முடியவே இல்லை, நானும் பல வருஷமாக இது முடியலையா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். ஒன்று ஏதோ வில்லங்கம் சார்ந்த விஷயம் அல்லது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், ஒரு கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து போதா அது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உடல் உபாதைகள். அந்த கம்ஃபர்ட்டாக உட்காந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா என்னை வச்சு பதம் பார்த்து ஏகப்பட்ட தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா இந்த தொந்தரவுலாம் இந்த காலகட்டத்தில் விளையிடும். ஸோ கரெக்டான மருத்துவம் கிடைக்கிறது, டாக்டர் பெருசாக வந்து மருத்துவ செலவு இல்லாமல் போகிறது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்குள்ள, ஏன்னா 8ஆம் பாவகம் அப்படின்னாலே வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாத்தையும் கூட, அதுதான் திடீர் அதிர்ஷ்டமும் கூட. நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, என் லைஃப்பில் எப்படி ஒரு மாற்றம், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் ஒருத்தவங்களும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாரை கொடுக்கும் அப்படின்னா இந்த சனி பகவான் கொடுப்பார். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத
கெட்டது எல்லாமே விலக போகுது. அது ஏன் கெட்டதுன்றதுல பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ரகசிய உறவுன்னு சில விஷயங்கள் வரும் பார்த்தீங்களா, சில பேர் அஃபேர்லாம் போய் லாக் ஆவாங்க. அந்த மாதிரி உறவெல்லாம் வந்து தொல்லையாக இருக்க மாதிரி இருக்கும். காலை சுற்றின பாம்பாட்டம் என்னை விடவே மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய தொந்தரவாக தேவையில்லாமல் நான் ஒரு மன ஆறுதலுக்காக போய் பேசினேன், அதுவே பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னு வச்சு ஒரு புலம்பிட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி உறவுகள்லாம் வந்து உங்களுக்கு முறியடிச்சிடும். நீங்கள் எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களை விட்டு போயிடும். எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தியை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கூட இதனால அப்பா பையன் கூட பேச்சுவார்த்தையில் என் பையன் தானே, அவனுக்கு ஒரு தானாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அல்லது வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், இதை பற்றி சொல்கிறான், நம்ம ஒத்துக்கல, சண்டை போட்டாங்க, புரிஞ்சுட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இருந்தது கூட இந்த டைம் பீரியடில் அப்பா சொன்னால் புரிஞ்சுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவு நிலை வர்றதுக்கான கொடுப்பனை அப்படின்றதுலாம் இருக்கும். சொத்து அதாவது பணம் சார்ந்த விஷயங்களும் சரி, திடீர் பண கஷ்டம் வந்து நீங்க போது திடீர் அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும். இப்போ வந்து நீங்கள் லோனுக்காக கடனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பேங்க்ல நான் எல்லாமே போயிடுச்சுங்க, பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன், ஆனால் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டைமில் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கான லோன் ப்ராப்பர்ட்டி அது மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாத நிலைமை வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடம் இல்லையா, இப்போ வந்து 8, 9 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பாக்கியம்ன்றது எதில் வரணும், சந்தோஷமாக இருந்தால் தானே நமக்கான நிலைப்பாடுகள் எல்லாம் கிடைக்குதுன்னா ஒரு வருமானம் கிடைச்சா சந்தோஷம் தானே. அப்போ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆக போகுது. இப்போ தொழிலிருந்து வந்த தடைகள்லாம் குருவினுடைய பார்வைப்படும் போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நமக்கான முயற்சி எடுக்கணும், முயற்சின்றது டெஃபினட்டாக உண்டு. ஸோ உங்களுக்கான முயற்சிகளை நீங்களாம் அவங்க வந்து சுருக்கிக்கக்கூடாது. உங்களோட எண்ணங்களை தெளிவாக வச்சுட்டு என்ன கேட்குறீங்களோ ஆள் மனசுலேருந்து கேட்டிங்க அப்படின்னா அள்ளி கொடுப்பார் சனி பகவான். ஒன்று நியாயம், நீதி, நேர்மை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, நீங்கள் புலம்புறீங்க, வாய்ப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டான். டே இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து எனக்கு தெரிஞ்ச சார்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ ஆன் டைமுக்கு 10 மணிக்கு போனேன்னு அவங்கள பார்த்துருவேன். இவன் என்ன பண்ணுறது, கரெக்டாக போகும்போதே வந்து பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு, என்னால் 10 மணிக்கு போக முடியல, நான் 12 மணிக்கு போனால் இருந்தாலும் போயிட்டார், முடிஞ்சுங்களா. ஸோ உங்களுக்கான நீங்கள் போகும்போது தடைகள் இருக்கணும், அந்த தடைகளை உடைச்சிட்டு நீங்கள் போகணும். அதுப்போ நீங்கள் 10 மணிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி ஆகணுன்ற அளவுக்கு உங்களுடைய அதாவது நேரம் சார்ந்த விஷயங்களை பஞ்சுவாலிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த டைம் பீரியட் என்ன பண்ணும் அப்படின்னா சனி பகவான் வந்து நீ வந்து சோம்பேறித்தனத்தை வச்சுக்கிறியா, சாக்கு சொல்கிறியா, இதெல்லாம் உன்னை பார்ப்பேன், நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து திருமுழு பண்ணுற அப்படின்னா உன்னை வச்சு பதமாப்பேன்னு சொல்லுவார். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசி நம்ம சொன்ன மாதிரி குரு பார்வை இல்லாத காலத்தில் இவங்களுக்கு வந்து கர்ம சனியாக வராது. ஸோ அப்போ வந்து அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட நிறைய ஒரு மாதிரி பொறாமை, என்ன இவன்லாம் வந்து பெரியலாக இருந்தா அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்கு, இவனை முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது வம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாகும். அந்த டைம் பீரியட்லாம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். 10 மணிக்கு போயிட்டு இருந்தோம், அது சார் வந்து பார்க்கல, அதனால் நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் தெரியும்ல நம்ம லேட்டாக தானே போகிறோம், அவங்க யாரும் கவனிக்கலன்ற மாதிரி இவங்க இருந்தாங்கன்னா யார் கவனிப்பாருன்னா சனி பகவான் கவனிப்பார், பார்த்துட்டே இருப்பாங்க, நிச்சயமாக வச்சு பார்த்துருவார். அதனால் அந்த நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க்குன்றது திருப்பி வேலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். அந்த கடைசி 1 மாத காலகட்டம் இவங்க எஃபோர்ட் போட்டாங்க எல்லாத்துக்கும். எதெல்லாம் இந்த சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப மெத்தனமாக இருக்க அப்படின்னு அந்த மெத்தனை போக்குன்றது இல்லாமல் அவங்கள பார்த்துட்டாங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக. இவங்களுக்கான பரிகாரம் என்னவாக இருக்க போகுது? இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், இந்த எதிரிகள் தொல்லை இதெல்லாம் விலகணும் அப்படின்னாலும் இவங்களுக்கும் நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம், சனின்றது யாருன்னா நம்மளோட முன்னோர், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பெஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் இவங்க குலதெய்வ கோயிலுக்கு விளக்கேற்றுறதுக்காக நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். எப்பயுமே இவங்களுடைய அதாவது அவங்க குலதெய்வத்தில் இவங்களுடைய எண்ணெய் வாங்கி கொடுக்குறது அது எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப பழமையான சிவன் கோயில் போகிறாங்க அப்படின்னா அங்கே உழவார பணி பண்ணுவான். ஒன்று இவங்களால உடலால் உழைக்கணும், மூளையால் உழைக்கக்கூடாது. ஸோ இவங்க என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது, அதாவது அந்த கோயிலுக்கு தேவையான ஒரு பங்களிப்பு, இவங்களோட முடிஞ்ச ஒரு பங்களிப்பை அந்த கோயிலை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. படிக்கிற குழந்தைகளுக்கு இவங்களால முடிஞ்ச பொருளுதவி இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு ஃபீஸ் கட்டலாம், இல்லை புக்ஸ் நோட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு வர நிச்சயமாக மாற்றங்கள் வரும். முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகள் நடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நிழல் தரக்கூடியது, காலத்துக்கும் மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செடி வச்சு தண்ணி ஊற்றுறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா மிதனத்துக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக. ஸோ மிதனம் வந்து எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கான பரிகாரம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இது கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி. தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி